அடிக்கடி உண்டாகக்கூடிய தொண்டை பகுதியில உண்டாகக்கூடிய தொற்றுகள், காய்ச்சல் வந்து உண்டாகிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நுரையீரல் வரைக்கும் வந்து சென்று லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லுவோம். இதனால வீசிங் வரைக்கும் கூட வந்து போகும். அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தொடர்ந்து மஞ்சள எடுத்துக்கும் பொழுது, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும். உடல்ல தேங்கக்கூடிய சளியும் வந்து அவங்களுக்கு வந்து குறையும். ஸோ மஞ்சள பத்தி சொல்லும்போது சித்த மருத்துவத்தில வாத, பித்த, கஃபம் 3யுமே சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா கஃபத்தினுடைய அளவு வந்து இது குறைக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமா வச்சிருக்கும். நுரையீரல்ல தேங்கக்கூடிய சளியும் வந்து இது வெளியேற்றும். ஸோ அடுத்ததா நம்மளுடைய கல்லீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ மஞ்சள பத்தி சித்த மருத்துவத்துல ஈரல் தேற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய கல்லீரல் செல்கள வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மஞ்சள் வந்து தொடர்ந்து 48 நாள் நம்ம வந்து எடுத்துக்கும்போது, ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, நீங்க மஞ்சள தொடர்ந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது, அந்த ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்ஸ் ஆகுறத நம்ம பார்க்கலாம்.